பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இந்த மார்ச் 16ஆம் தேதி தேசிய தடுப்பூசி விழிப்புணர்ச்சி நாள்னு நாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போது தடுப்பூசினா எப்போதுமே நம்ம நினைக்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடணும், நம்ம எல்லாரும் போட்டுண்டாச்சு, ஸோ அது நம்மளுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. வயசாகும்போது எல்லா அடல்ட்ஸ்க்கும், எஸ்பெஷலி 50 வயசுக்கு மேலாகும்போது அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிறதுனால எல்லாருக்கும் வேக்சினேஷன் வேணும். ஸோ தடுப்பூசி குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் போடுறது அவசியம். இது ஏன் எல்லாருக்கும் வெறும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மாத்திரம் போட்டால் போருமா? கிடையாது. இப்போது நிமோனியா வேக்சின் குழந்தைகள் பிறந்த உடனே கொடுக்குறோம். ஆனால் இப்போது வயசாகும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த போட்ட வேக்சின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலை பண்ணாதனால 50 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் கொடுக்கறது அவசியம். அதை தவிர சுகர், பிபி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இது எடுத்துக்கிறது அவசியம். டெட்டனஸ் ஊசி எல்லா குழந்தைகளுக்கும் போடுறோம். ஆனால் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூஸ்டர் போடுறது அவசியம். இந்த பூஸ்டர் போட்டால் தான் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். அதனால தான் சில சமயம் நம்ம அடிப்பட்ட உடனே போய் டெட்டனஸ் பூஸ்டர் போட்டுக்கிறோம். சில நோய்கள் சின்ன குழந்தைகளுக்கு கிடையாது. ரேபீஸ் போன்ற வேக்சின்ஸ் இல்லாட்டா அக்கி போன்ற நோய்கள் சில பேருக்கு வரதுனால இந்த வேக்சின் அவங்களோட வயசோ அவங்களோட எதிர்ப்பு சக்தி டேமேஜ் ஆகிருக்கிற நிலைமையோ பார்த்து அவங்களுக்கு போட வேண்டியிருக்கும். சில விதமான வைரஸ் பாக்டீரியா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ளூ வைரஸ் ஒவ்வொரு வருஷமும் அது மாறுறதுனால போன வருஷம் போட்ட ஃப்ளூ ஊசி நம்மளை காப்பாற்றாது. இந்த வருஷமும் ஃப்ளூ ஊசி போட்டுக்கணும். இதை தவிர வயசாகும்போது எஸ்பெஷலி ஹார்ட்டில் ப்ராப்ளம், கிட்னியில் ப்ராப்ளம், லங்கில் ப்ராப்ளம்னு வரும்போது எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில விதமான நோய்கள் வரதும், அது வந்தால் அது ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சாவும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த வேக்சின்ஸ் போட்டுக்க வேண்டியிருக்கும். ஸோ வயசாகும்போது சின்ன வயசில் எல்லா வேக்சின்ஸும் போட்டிருந்தா கூட சில விதமான நோய்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டைலை பொறுத்த வரைக்குமோ, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் பொறுத்த வரைக்குமோ, மருந்து எடுத்துக்கிறத பொறுத்த வரைக்குமோ எக்ஸ்ட்ரா வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தடுப்பூசி குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, முதியோர்களுக்கும் போடணும். முதியோர்கள் இல்லாமல் இளமையாக இருக்கும்போது கூட நம்மளுக்கு வேறு ப்ராப்ளம், ஹார்ட்டு, லங்கு, கிட்னி, சுகர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, உங்களோட வயசுக்கும் உங்களோட கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி எந்த வேக்சினேஷன் போட்டுக்கணுங்கிறத கேட்டுட்டு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸ்டே ஹெல்த்தி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.